இயேசு கிறிஸ்து நாமத்தில் மீண்டும் நாம் கூடிய தேவன் செய்த கிருபைகளுக்காக நன்றி. நாம் ரோமர் நிருபத்தை தியானித்து வருகிறோம். அதில் முதல் அதிகாரத்திலே அவருடைய வாழ்த்து மற்றும் அவர் ரோம சபையை குறித்ததான அவருடைய புகழ்ச்சி, ரோம சபையை பார்க்க வேண்டும் என்கிற அவருடைய ஆவல் அனைத்தையும் முதல் 15 வசனங்களை பார்த்தோம். அதாவது 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே 16, 17 வசனங்களிலே இந்த நிருபத்தினுடைய மைய கருத்து விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான்ங்கிறதை அவர் அறிமுகம் செய்ததை பார்த்தோம். அடுத்தது 18 இருந்து அந்த அதிகாரம் முடிய உலகமெங்கும் பாவம் எப்படி வியாபித்திருக்கிறது, அதுபோல மனிதன் தேவனை அறிந்தும் தேவனுக்குரிய கனத்தை கொடுக்காமல் அவன் எப்படி மாய்மாலமாய் வாழ்கின்றான் அல்லது தேவனுடைய உண்மைகளை அடக்குகிறான் என்றால் மறைத்து வைக்கின்றான் என்கிற போதனையை அனைத்து நாம் பார்த்தோம். இன்றைக்கு கர்த்தர் சித்தமானால் 2ஆம் அதிகாரத்தை நாம் தியானிக்கலாம் என்று கருதுகின்றேன். இந்த 2ஆம் அதிகாரமும் 1ஆம் அதிகாரத்தினுடைய 2ஆம் பகுதியான அதாவது 18 தொடங்கி அந்த அதிகாரம் முடிய 32வது வசனம் வரை பாவத்தை குறித்து என்ன பேசினாரோ அதே போதனையைத்தான் இப்போதும் தொடர்கிறார். அதாவது பாவத்தை அவர் இப்போது யூதர்களுடைய வாழ்வில் இருந்தும், அதாவது முந்தின அதிகாரத்திலே உலகளாவிய பாவத்தை சொன்னவர் இந்த 2ஆம் அதிகாரத்திலே அந்த பாவம் என்பது யூதர்களுடைய பார்வையில் எப்படி இருக்கிறது, நியாயப்பிரமாணத்தின் பார்வையில் எப்படி இருக்கிறது என்பதை படம் பிடித்து காட்டுகிறார் என்று சொல்ல முடியும். ஆகவே இன்றைய 2ஆம் நிருபத்தை கூட நாம் 2 பெரும் பகுதிகளாக பிரிக்க முடியும். ஒன்று 1வது வசனம் தொடங்கி, அதாவது 2ஆவது அதிகாரம் 1ஆவது வசனம் தொடங்கி 2ஆம் அதிகாரம் 16வது வசனம் வரை உள்ள பகுதிகளிலே தேவன் தன்னுடைய நற்பண்புகளை சார்ந்த ஒரு ஆளுகையை எவ்வளவாய் செய்கின்றார். அதாவது உலகத்தில் உள்ள நற்பண்புகளை அடிப்படையிலே, நற்குணங்கள் அடிப்படையிலே எப்படி உலகத்தை நிர்வகிக்கின்றார் அல்லது மனிதனை எவ்வளமாய் மதிப்பிடுகிறார் என்பதை குறித்து சொல்கிறது. 17வது வசனம் தொடங்கி அந்த 2ஆம் அதிகாரத்துடைய முடிவு வரை மாய்மாலமாக யூதர்கள் எப்படி தங்களை மேலானவர்களாக கருதுகிறார்கள் என்பதையும் அவர் படம் பிடித்து காட்டுகின்றார். ஆகவே இதிலிருந்து நாம் இந்த 2ஆம் அதிகாரத்தை ஆராய்வோம். அதிலே ஆரம்பமாக முதல் 5 வசனங்களையும் 4 வசனங்களை நாம் படிப்போம். ஆகையால் மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி, போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிறவர்கள் எவைகளோ அவைகளை நீயே செய்கிறபடியால் நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படியே இருக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளிகள் என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே, நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளாமல் நினைக்கிறாயோ? அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறதென்று அறியாமல் அவருடைய தயவு, பொறுமை, நீடிய சாந்தம் இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? எவ்வளமாக அந்த நற்பண்புகள் சார்ந்த அல்லது நற்குணங்கள் சார்ந்த நற்கிரியைகள் சார்ந்த சில உண்மைகளை அவர் இங்கே மதிப்பிடுகிறார். அப்படி மதிப்பிடும்போது அவர் இவ்வளமாய் சொல்கிறார், ஆகையால் என்றால் முந்தின அதிகாரத்தோடு நாம் தொடர்படுத்தி பார்க்க வேண்டும். முந்தின அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியில் அவர் எதை குறித்து பேசுகிறார்? முழு உலகமும் பாவத்தில் இருக்கிறது என்பதை பேசிக்கொண்டே வருகிறார். அந்த பாவத்திலே எவ்வளமான பாவங்கள் என்றெல்லாம் பட்டியலும் இடுகின்றார். ஆகவே ஆகையால் என்று சொல்லும்போது இப்படி முழு உலகமும் பாவத்தினுடைய ஆளுகைக்குள்ளாக பாவத்தினுடைய பெருக்கத்தில் இருக்கிறபடியால் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே, அதாவது எல்லாரும் தான் பாவியாக இருக்கும்போது
சிலர் பிறரை எப்படி குறை சொல்லலாம்? அல்ல சிலரை மட்டும் பாவியாக சொல்லலாமா? அதுக்கு தான் அவர் சொல்றாரு, மற்றவர்களை குற்றவாளி தீர்க்கிறவனே. ஏனென்றால் முந்தின அதிகாரத்திலே எல்லோருமே பாவிகள் என்று பார்க்கிறோம், பாவம் உலகளாவியது என்று பார்க்கிறோம். அப்படி இருக்கையில் மற்றவர்களை குற்றவாளியை தீர்க்கிறவனே நீ என்று சொல்கிறார். இந்த இடத்துல இந்த நீ யாரை குறிக்கிறது என்றால், இந்த நீ என்பது மேலோட்டமாய் பார்த்தால் யூதர்களை குறிப்பது போல தோன்றும். ஆனால் பல அறிஞர்கள் அது யூதனை மட்டும் சொல்லவில்லை. அந்த இடத்துல சில மனிதர்கள் தங்களை குறித்து தங்களுடைய பார்வையிலே நீதிமான்களாக தோன்றுவார்கள். யூதர்கள் பிறரை விட தாங்கள் நீதிமான் என்று கருதினார்கள். அதுபோலவே பிற இனத்தோர் மத்தியிலும் தங்களுடைய சுய நீதியினாலே நாங்கள் எந்த குற்றமும் செய்யாதவர்களாக காட்டிக்கொள்வார்கள். ஆகவே இந்த ரெண்டு தரப்பாரையும், அதாவது யூதரிலும் தங்களை மேன்மையான கருதவர்களையும், புற இனத்தவரிலும் தங்களிடம் எந்த பாவமில்லை என்று தங்களுடைய சுயநீதியினால் நிலைநிற்க முயற்சி செய்கிறவர்களை பார்த்துதான் அவர் நீ என்று சொல்கின்றார். நீ யாரானாலும் போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. ஏன் தெரியுமா? முந்தின அதிகாரத்தில் எவ்வளையோ பாவங்களை பட்டியலிட்டுள்ளார். இதில் ஏதாவது ஒரு இடத்துல நீ குறைபட்டவனா இருப்பாய். ஆகவே நீ பிறரை குறித்து, அதான் யூதன் பிறனை குறித்து குறை சொல்ல தகுதியற்றவன். அதுபோல புற இனத்தோரிலும் யாராவது தங்களை மேன்மையானவர்களாக, தங்களிடம் எந்த பாவமே இல்லை, நாங்கள் யாவரும் நீதிமான்கள் என்று கருதினால் உங்களுக்கும் போக்கு சொல்ல இடம் இல்லை. ஏன்னா மேலே இருக்கிற பாவத்தில் ஏதாவது ஒன்று உங்கள்கிட்ட இருக்கும், மறைமுகமாக கூட இருக்கலாம். இல்லை, குறைந்தபட்சம் நீங்கள் அந்த பாவ லிஸ்ட் எடுப்பீங்கன்னா 29 வசனத்திலிருந்தே வருகிறது. அவர்கள் சகலவித அநியாயத்தினாலும் வேசித்தனத்தினாலும் துரோகத்தினாலும் எல்லாம் பட்டியல் போகுது. ஒருவேளை இதெல்லாம் செய்யாமல் இருக்கலாம். ஆனால் பொருளாசை இல்லாமல் இருக்குமா? அடுத்ததில் அல்ல தொடர்ந்து படிக்கும்போது புறங்கூறுகிற பழக்கம் இல்லாமல் இருக்குமா? ஒன்றுமே இல்லை என்றால் அகந்தை இல்லாமல் இருக்குமா? ஆகவே ஏதாவது ஒரு விதத்திலே நீங்களும் இவைகளிலே சிக்கியிருக்க முடியும். ஆகவே பிறரை குறை சொல்கிற உனக்கு நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. அப்படின்னா என்னிடம் பாவம் இல்லை என்று சொல்ல உனக்கு இடமில்லை. நீ குற்றமாக தீர்க்கிற வெளியவைகளோ அவைகளே நீ செய்கிறபடியினால். பாருங்க, அழகா இப்போ நேரடியாகவே ஹிட் பண்ணுறார். முதல்ல உனக்கு போக்கு சொல்ல இடம் இல்லை. ரெண்டாவது, நீ பிறரை பார்த்து என்ன செய்ய? பிறரை நீ பாவி என்று சொல்லக்கூடிய குணம் ஒன்றிடம் இருக்கிறது. ஆனால் நீ பிறரை பார்த்து எந்தெந்த காரியங்களிலே குறை ஒன்று என்று உண்டு என்று நீ சொல்லுகின்றாயோ அவைகளை நீயே செய்கிற. எப்படியெல்லாம் செய்யலாம்? நாம் ஏற்கனவே பார்த்தோன்னமாக பொருளாசையினால் செய்யலாம், புறங்கூறுவதனால் செய்யலாம், இருதயத்துக்குள்ளாக இருக்கிற வஞ்சகத்தால் செய்யலாம். ஏன்னா இதெல்லாம் வெளியில் டக்குன்னு பார்க்க முடியாது. ஆகவே நீ அதை செய்கிற. நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினார். அப்படின்னா இவைகளை நீ மறைமுகமாய் செய்து கொண்டு பிறரை நீ பாவி என்று சொல்வாயானால் நீ எப்படி ஆகிற? நீ மற்றவர்களை குறித்து சொல்கிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். நம்ம ஊரில் பல வேளைகளில் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு ஆளை சுட்டி காட்டி பாவி என்று சொல்லும்போது மீதமுள்ள அனைத்து விரல்களும் உன்னை நோக்கி சுட்டி காட்டுகின்றன என்று சொல்லுவாங்க. அதுதான் இங்கே பவுல் சொல்றார். அப்படின்னா நீ இன்னொருவரை பார்த்து பாவி என்று சொல்லும்போது உன்னுடைய விரல்களே உன்னை பார்த்து குற்றவாளி என்று சொல்லுகின்றன என்று சொல்கிறார். அது சொல்லாது, நீ மற்றவர்களை குறித்து சொல்லுகிற தீர்ப்பினாலே உன்னைத்தானே குற்றவாளியாக தீர்க்கிறாய். 2வது, இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களுக்கு தேவனுடைய நியாய தீர்ப்பு சத்தியத்தின்படி இருக்கிறது என்று அறிகிறோம். இந்த இடத்துல வருகிற சத்தியம் எது? ஆங்கிலத்திலே ட்ரூத் என்று வருகிறது. இதை ஸ்கிரிப்சர் என்று சொல்லலாம். கிறிஸ்துவையும் சத்தியம் என்று தான் பைபிள் சொல்கிறது. தேவன் சத்தியபரர் என்று சொல்கிறது.
சத்திய வசனம் என்று சொல்கிறது. இந்த இடத்திலே சத்தியம் எதை குறிக்கலாம் என்றால், இவைகளில் எதையும் ஒன்று குறிக்கலாம் என்று கருதலாம். ஆனால் சில அறிஞர்கள் சொல்வது தேவனுடைய பரிசுத்த நற்குணங்களை குறித்து தான் இந்த இடத்திலே சத்தியம் என்று சொல்லப்படுகிறது. ஏன்னா அந்த தேவனுடைய பரிசுத்த நற்குணங்களோடு நம்முடைய குணங்களை ஒப்பிடும்போது தான் நமக்கும் தேவனுக்கும் உள்ள அந்த மாபெரும் வித்தியாசம், அல்ல அவர் பரிசுத்தத்தில் உன்னதமாக இருப்பதும் நாம் எவ்வளவு பரிசுத்தத்திலே குறைவுள்ளவர்களாக இருப்போம் என்பதையும் காண முடியும். அதனால தான் சொல்றாரு, இப்படிப்பட்டவர்களை செய்வர்களுக்கு தேவனுடைய நியாயத்தீர்ப்பு சத்தியத்தின்படி, அதாவது அவருடைய நற்குணங்களின் அடிப்படையில் இருக்கிறது என்று அறிகிறோம். ஏன்னா என்ன செய்வாராம் தேவன், நாம் பிறரை குற்றம் சாட்டும் போது தேவன் நம்மை அவருடைய பரிசுத்த குணங்களோடு ஒப்பிடுவாராம். அப்படி ஒப்பிட்டால் நாம் எவ்வளவு குறைவுள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதை ஆண்டவரும் அறிய முடியும். ஆகவே என்ன ஆகிறது, நாம் தேவனுடைய பார்வையிலும் தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு அல்லது தேவனுடைய மதிப்பீட்டிலே குறைவிட்டவர்களாக இருக்கின்றோம். இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்களை குற்றவாளி என்று தீர்த்தும் அவைகளை செய்கிறவனே நீ தேவனுடைய நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளலாமல் நினைக்கிறாயோ? எப்படி? அப்போ எல்லோரும் பாவிகள், எல்லோருக்குள்ளும் ஏதோ ஒரு பாவம் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது நீ பிறரை குறை சொல்கின்றாய், பிறர் மீது நீ தீர்ப்பு செய்கின்றாய். ஆகவே அதன் மூலம் உன்னையே நீ தீர்ப்பு செய்கின்றாய். அது மட்டுமல்ல, இப்படி செய்கிற அனைவர் மீதும் தேவன் தனது நியாயத்தின் மூலம் அது தனது பரிசுத்த நற்குணத்தின் மூலம் மதிப்பிடும் போது நாமும் என்ன செய்ய முடியாது, தப்பிக்கொள்ள முடியாது. நீ பிறரை பார்த்து குற்றவாளி என்று சொல்லிவிட்டு நீ தப்பிக்கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய். ஆனால் தேவன் தன்னுடைய பரிசுத்த நற்குணங்களோடு நம்மை மதிப்பிடும் போது நாமும் தப்பிக்கொள்ள முடியாது. அதான் நீ தப்பிக்கொள்ள முடியாது. ஆகவே நீ என்று சொல்லும்போது இங்கே நான் நம்ம அனைவரையும், மனுக்குள்ள அனைவரையும் சேர்த்து தான் சொல்ல வேண்டும். நாமும் தப்பிக்கொள்ள முடியாது. அது 4ஆம் வசனம். அல்லது தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல் அடைய தயவு பொறுமை நீடிய சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாய். ஒன்று, தேவனுடைய நியாய தீர்ப்பிலிருந்து தப்பிக்கொள்ளவும் முடியாது. நீ என்றால் எல்லாரையும் இங்கே குறிக்கிறது. வேண்டுமென நான் உங்களை பார்த்து நீ என்று சொல்லலாம், நீங்கள் என்னை பார்த்து நீ என்று சொல்லலாம். மொத்தத்தில் அனைத்து மனுக்குலமும் தப்பிக்கொள்ள முடியாது. அது மட்டுமல்ல, தேவதயவு நீ குணப்படும்படி, இந்த இடத்துல இருக்கிற குணப்படுதல் வந்து உடல் நலத்தை சொல்லவில்லை. உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான உண்மையை சொல்கின்றேன். பழைய ஏற்பாடிலும் சரி புதிய ஏற்பாடிலும் சரி குணப்படுத்தல் என்கிற வார்த்தை பல இடங்களிலே, அல்ல சுகமாகிறங்கிற வார்த்தை விட பல இடங்களிலே சரீர நோயை சொல்வதை விட பாவத்திலிருந்து விடுவதை தான் பல இடங்களிலே சொல்லப்பட்டுள்ளது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இங்கேயும் அதே போலத்தான் குணப்படும்படி என்கிற வார்த்தை மனம் திரும்புதலை குறிக்கிற ஒரு வார்த்தையாக இருக்கிறது. ஆகவே நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல், அப்படின்னா தேவதயவு நாம் குணப்படும்படியாக, நாம் மனம் திரும்பும்படியாக நம்ம ஏவுகிறதாம். அப்படி அதை அறியாமல் அடைய தயவு பொறுமை நீடிய சார்ந்த இவைகளின் ஐஸ்வர்யத்தை அசட்டை பண்ணுகிறாயோ? அதாவது நீ பிறரை மட்டும் குற்றவாளி பாவி என்று சொல்லிக்கொண்டு நீ மனம் திரும்பாமல் காலம் கழிக்கின்றாயா? தேவன் நீடிய பொறுமையோடு இருக்கின்றார், தயவோடு இருக்கின்றார் இல்லையா? ஆனால் நீ பிறரை குற்றம் சாட்டி கொண்டு பிறரை பாவி என்று சொல்லிக்கொண்டு காலத்தை கடத்தி கொண்டிருக்கின்றாய். நீ குணப்படவில்லை, நீ மனம் திரும்பவில்லை. உன் மனக்கடினத்திற்கும், அதாவது மனம் திரும்பாத இந்த மனக்கடினத்திற்கும் குணப்படாத இருதயத்திற்கு ஏற்றபடி, மனம் திரும்பாத இருதயத்திற்கு ஏற்றபடி தேவனுடைய நீதியுள்ள தீர்ப்பு வெளிப்படும் கோபாக்கின நாளிலே உனக்காக கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறாயே. அப்படி என்றால் மனம் திரும்பாமல் நீ காலம் கடத்துவாயானால், மனம் திரும்பாமல் பிறரை மட்டும் பாவி என்று சொல்லி நீ காலம் கடத்துவாயானால் உன் மீது இருக்கிற கோபாக்கினை நாளிலே நீ தப்ப முடியாதே.
மாறாக உன் மீது கோபாக்கினை அல்லவா குவித்துக் கொண்டிருக்கின்றாய். மனிதன் ஆதாமுக்குள் பிறக்கும் போதே பாவியாக பிறக்கின்றான். அவன் பாவியாக பிறப்பதனால் அவன் நியாயத்தீர்ப்புக்கு எப்போதும் தகுதியுடையவன். இங்கே அதைவிட ஒருபடி மேலே சென்று பிறரை குற்றம் சாட்டி கொண்டு தான் மனம் திரும்பாமல் இருக்கிறவன் தன் மீது இரட்டிப்பான கோபாக்கினையை குவித்துக் கொள்கிறானாம். பிறப்பினாலும் பாவியாக இருந்து தன் மீது கோபாக்கினையை குவிக்கின்றான். மேலும் தன்னுடைய செயல்களினாலும், குறிப்பாக மனம் திரும்பாத நிலையினாலும், இயேசு ஏற்றுக்கொள்ளாத நிலையினாலும் தன் மீது கோபாக்கினையை அவன் குவித்துக் கொள்கிறான். 6ஆம் வசனம், தேவன் அவனுடைய கிரியைகளுக்கு தக்கதாய் அவனவனுக்கு பதிலளிப்பார். இந்த இடத்துல எந்த விதத்தில் தேவன் அவனுக்கு என்றால், மனம் திரும்பினால் அவனுக்கு அதற்கு ஏற்ப நியாய தீர்ப்பு அல்லது அதற்கு ஏற்ப பலன். மனம் திரும்பாமல் காலத்தை கடத்தினால் அதற்கேற்ற பலன். அதுதான் அது பொதுவான வசனமாக சொல்கிறது. அவனவனுடைய கிரியைக்கேற்றத்தக்க. எந்த கிரியை? மனம் திரும்பினால் அதற்கேற்ற பலன். மனம் திரும்பாத நிலையிலே அதற்கேற்ற பலனை கொடுக்கிறவராக இருக்கின்றார். சோர்ந்து போகாமல் 7ஆம் வசனம், நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடலுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த வசனத்தை இந்த கான்டெக்ஸ்டை விட்டு, அதாவது இந்த வசன பகுதி சொல்கிற சத்தியத்தை விட்டு பெயர்த்தெடுத்து விளக்கினால் தப்பாக போய்விடும். ஆகவே தான் அந்த முழு வசன பகுதியும் சொல்லுகிற சத்தியத்தோடு அதை பொருத்தி விளக்க வேண்டும். இந்த 1ஆம் அதிகாரத்தினுடைய பிற்பகுதி, 2ஆம் அதிகாரம், தொடர்ச்சியாக வரப்போகிற 3ஆம் அதிகாரத்தில் எல்லாம் பவுல் சொல்லிக்கொண்டு வருகிற சத்தியம் என்னவென்றால், அல்லது போதனை என்னவென்றால், முழு உலகும் பாவியாக இருக்கிறது, யூதர்களும் பாவியாக இருக்கிறார்கள், புறையினத்தோரும் பாவியாக இருக்கிறார்கள், தனி மனிதனாகிய ஒவ்வொருவனும் பாவியாக இருக்கிறார். ஆகவே அப்படி பாவியாக இருக்கிற மனிதன் வெறும் நற்கிரியினால் நீதிமான் ஆகுவதை இந்த இடத்துல சொல்லாமல், முந்தின வசனத்தில் சொன்னார்லவா, அவனவனுக்கு ஏற்ற, அதாவது மனம் திரும்பினவனுக்கு ஏற்ற, அதில் 5ஆவது வசனத்தில் சொன்னார்ல குணப்படுதல், அந்த குணப்படுகிறதான இருதயம் இருந்தால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். குணப்படாத இருதயம் என்றால் அதற்கேற்ற பலன் கிடைக்கும். ஏனென்றால் குணப்பட்ட இருதயம் உள்ளவன் அதற்கு ஏற்ப நற்கிரிகளை செய்வான், குணப்படாத இருதயம் உள்ளவன் அதற்கேற்ப செயல்களை செய்வான். ஆகவே பலன் அதன்படி தான் வரும். அப்போ முதலாவது குணப்பட்ட இருதயம், அந்த குணப்பட்ட இருதயத்திலிருந்து வருகிற நற்கிரியைகள் தான் நல்ல பலனை தரும். குணப்படாத இருதயத்திலிருந்து வருகிறது அதற்கேற்ற பலனை தரும். அதாவது அப்போது எப்படி ஒரு மனிதன் குணப்பட முடியும்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதற்கு மூலம்தான். சரியா? அதை தொடர்ந்து அவர் விளக்குகின்றார், நாம் கீழே வருவோம். ஆகவே குணப்பட்ட இருதயத்தோடு நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் அறியாமையும் தேடலுக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். அப்போ குணப்பட்ட இருதயத்தோடு நற்கிரியை செய்யும் போதுதான் அதற்குரிய நித்திய ஜீவனாகி பலன் கிடைக்கும். குணப்படாத இருதயத்தோடு செய்தால், தொடர்ந்து படிப்போம், சண்டைக்காரராயிருந்து, ஏன்னா குணப்படாத இருதயம் அதை சார்ந்திருக்கும். சண்டைக்காரராயிருந்து சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல், எந்த சத்தியம்? தேவனுடைய வெளிப்படுத்தப்பட்ட சத்தியம், அல்லது அவருடைய பரிசுத்த குணத்தை என்று கூட சொல்லலாம். ஆனால் இங்கே அது சுவிசேஷத்தோடு ஒப்பிடப்படுவதை பின்பகுதியில் நாம் பார்க்க முடியும். சத்தியத்துக்கு கீழ்ப்படியாமல் அநியாயத்திற்கு கீழ்ப்படுகிறதற்கோ உக்கிர கோபாக்கினை வரும். இல்லை, வசனம் 5 பார்த்தோம் இல்லை, குணப்படாத இருதயம். குணப்படாத இருதயத்தின் விளைவாக அவருடைய செய்கிற கிரியைகள் துக்கிரியைகளாக கருதப்படும், இருக்கும். அதற்கு என்ன பலனை வரும்? முன்பு யூதரிலும் பின்பு கிரேக்கரிலும் பொல்லாங்கு செய்கிற எந்த மனுஷன் ஆத்மாவுக்கும் உபத்திரம் வியாகரம் உண்டாகும். அப்படின்னா மீண்டும் இதை தனியாக இந்த வசனத்தை விளக்கக்கூடாது. 5ஆம் வசனம் 4ஆம் வசனத்தோட பின்னணியோடு விளக்க வேண்டும். அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? குணப்படாத இருதயம். அப்போ குணப்படாத இருதயம் இருக்குமானால் அது யூதரிலும் கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ அவனுக்கு உண்டாகும். இல்லை, அவனுக்கு தான். நம்ம குணப்பட்ட இருதயம் இருந்தால் அது யூதருக்கும் கிரேக்கருக்கும் நன்மை செய்யும். குணப்படாத இருதயம் இருந்தால் யூதருக்கும் கிரேக்கருக்கும் பொல்லாங்கு செய்யும். அதான் 10ஆம் வசனத்தில், முன்பு யூதரிலும்
பின்பு கிரேக்கரிலும் எவன் நன்மை செய்கிறானோ, அதாவது குணப்பட்ட இருதயத்தினால் அவன் நன்மை செய்கிறானோ, அல்லது குணப்பட்ட இருதயமே நன்மை செய்யக்கூடிய இருதயமாக மாறும், அவனுக்கு மகிமையும் கனமும் சமாதானம் உண்டாகும். அப்போ குணப்படாத நிலையில் இருந்து கொண்டு வாழ்கிறவனுக்கு அது அவனுக்கு பலனை தராது. யூதராக இருந்தாலும் சரி, கிரேக்கராக இருந்தாலும். குணப்பட்ட இருதயத்தோடு வாழும்போது தான் அது அவனுக்கு நித்திய ஜீவனாக மாறும். அந்த நற்கிரியைகளுக்கும் ஏற்ற பலன் கிடைக்கும். அதனால்தான் தேவனிடத்தில் பட்சபாதம் இல்லை. என்ன, அவன் மனிதனை நியாய்ந்து இருக்கும்போது அவனுடைய இருதயம் குணப்பட்டதா என்பதுதான் பார்ப்பார். அது யூதனுடைய இருதயமா புறையினத்துடைய இருதயமா என்பதெல்லாம் முக்கியம். அந்த இருதயம் குணப்பட்டதா இருந்தால் அதற்குரிய பலனை அதை அடையும். கிறிஸ்து மீதுள்ள விசுவாசத்தினால் அந்த இருதயம் குணப்பட முடியும். மேலும் நன்மை செய்தல் அல்லது குணப்பட்ட நன்மை செய்தல் மட்டும்தான் அவனது குணப்பட்ட இருதயத்தை வெளிப்படுத்தும். நல்லா புரிந்து கொள்ள வேண்டும். நன்மை செய்வது மட்டுமே அவனுக்கு உள்ளாக குணப்பட்ட இருதயத்தை வெளிப்படுத்தும். ஆகவே அப்படி நன்மை செய்யும்போது அது நித்திய ஜீவனாகவும், அதாவது குணப்பட்ட இருதயத்தின் விளைவாக செய்கிற நன்மை நித்திய ஜீவனிலே சென்று முடியும். குணப்படாத இருதயத்தினால் செய்கிற கிரியைகள் அவனுக்கு உபத்திரமும் வியாகுலத்தையும் கொண்டு வரும் என்று சொல்லிவிட்டு 12ஆம் வசனத்தில் வருகிறார். எவர்கள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ, இப்போ எவர்கள் நியாயப்பிரமாணத்தை பெறாத புற இனத்தவர்கள். முந்தின வசனத்தில் கிரேக்கர் என்று சொன்னார்கள் அல்லவா, அந்த இடத்துல வெறும் கிரேக்கர் அல்ல, யூதர்கள் அல்லாத அனைத்து மக்களையும் இந்த இடத்துல கிரேக்கர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள். அதுதான் எவர்கள் உலகத்தில் உள்ள யூதர்களை தவிர அனைவரும் நியாயப்பிரமாணம் இல்லாமல் பாவம் செய்கிறார்களோ அவள் நியாயப்பிரமாணம் இல்லாமல் கெட்டு போவார்கள். அப்போ புறையினத்தவர் நியாயப்பிரமாணம் இல்லாதபடியினால் பாவம் செய்தாலும் கெட்டு போவாங்க. இவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டவர்களாய் பாவம் செய்கிறார்களோ இவர்கள் யூதர்கள். அவர்கள் நியாயப்பிரமாணத்துக்கு உட்பட்டு கொண்டு இருந்து கொண்டே பாவத்தை செய்தால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தினாலே ஆக்கினை தீர்ப்பை அடைவார்கள். அப்போ ரெண்டு பேருமே தப்ப முடியாது. குணப்படாத இருதயத்தோடு இருந்து கொண்டு பாவம் செய்கிறவன் தப்ப முடியாது. அது யூதன் என்றும் இல்லை, கிரேக்கனும் இல்லை. அதாவது அவன் நியாயப்பிரமாணம் இல்லாமல் குணப்படாத இருதயம் இல்லாமல் பாவம் செய்கிறான், அவனும் தப்ப முடியாது. அதே நேரம் நியாயப்பிரமாணத்தை பெற்றவர்கள், அதாவது யூதர்கள் கூட நியாயப்பிரமாணத்தை பெற்றும் அதற்கேற்றபடி நடவாமல் தேவனுடைய பரிசுத்த சோபத்துக்கு எதிராக குணப்படாத இருதயத்தோடு செயல்படுவார்களானால் அவர்களுக்கு இதுதான், அவர்களும் பாவிகளாகவே தீர்க்கப்படுவார்கள். அதான் தொடர்ந்து படிக்கும்போது 13ஆம் வசனம், நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. ஏன்னா யூத ஜெபாலயத்தில் ஒவ்வொரு வாரமும் குறிப்பாக பல நாட்கள் அவர்கள் வேத வசனங்களை வாசிக்க கேட்டுக்கொண்டே இருப்பார்கள் இல்லை. அதனால்தான் நியாயப்பிரமாணத்தை கேட்கிறவர்கள் தேவனுக்கு முன்பாக நீதிமான்கள் அல்ல. அது கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஓய்வு நாள் எல்லாம் போய் வாசிக்கும் போது கேட்டுருப்பாங்க, மற்ற நேரங்களை வாசிக்கிறது கேட்டுக்கொண்டிருப்பாங்க. ஆனால் கேட்பதனால் எந்த பயனும் இல்லை. எப்படி அடுத்து என்ன சொல்லாரு, நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிறவர்களே, அதாவது நியாயப்பிரமாணத்தின்படி மாறாமல் அந்த கேட்கிறதன்படி செய்கிறவர்களே நீதிமான்களாக்கப்படுவார்கள். அப்போ நியாயப்பிரமாணத்தை வச்சிருக்கிறதுனாலும் ஒருத்தன் பரிசுத்தன் அல்ல, குணப்பட்ட இருதயம் உடையவன் அல்ல. மாறாக நியாயப்பிரமாணத்தை கேட்டு அதன்படி செய்கிறதன் மட்டும்தான் அவன் நீதிமானாக முடியும். 14ஆம் வசனம், அன்றியும் நியாயப்பிரமாணம் இல்லாத புறஜாதிகள், அப்படின்னா யூதர் அல்லாத அனைவரும், கிரேக்கர்கள், இந்தியர்கள் அல்லது பாகிஸ்தானியர்கள், எந்த நாட்டை எடுத்தாலும் சரி, இலங்கையோ ஆசியாவோ எந்த கட்டணத்தில் வாழ்ந்த அல்லது தூர கிழக்கில் வாழ்கிறவர்களாக இருக்கலாம், அல்லது பனிப்பிரதேசத்தில் வாழ்கிறவர்களாக இருக்கலாம், உலகத்தில் மனுக்குலத்தை எல்லாவற்றையும் அழைக்கிறது. அன்று நியாயப்பிரமாணம் அல்லாத புறஜாதிகள் சுவாபமாய் நியாயப்பிரமாணத்தின்படி செய்கிற போது, அதாவது சுவாபமாய் செய்கிற போது நியாயப்பிரமாணம் இல்லாத அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அப்படின்னா
அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கையில் கிடைக்கல. ஆனால் தாங்களே நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி வாழுகிறார்கள் என்று வைத்துக் கொள்வோம். வாழ்ந்தால் என்ன நடக்குமா? தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சியிடுகிறனாலும் குற்றமுண்டு குற்றமில்லை என்று அவர்களுடைய சிந்தனைகள் ஒன்றை ஒன்று தீர்க்கிறதுனாலும் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற கிரியைகளை தங்கள் இருதயங்களில் எழுதியிருக்கிறது என்று காண்பிக்கிறார்கள். அவங்க என்ன செய்கிறாங்களா? அவங்களுக்கு யூதர்களை போல நியாயப்பிரமாணம் கையில் புஸ்தகமாய் கிடைக்கவில்லை. ஆனால் இவங்களுடைய மனசாட்சி இது நல்லது இது கெட்டது என்று அவர்களை வழிகாட்டுகிறது. அப்படி வழிகாட்டும் போது அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கிறதா? நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற வாழ்க்கை இருக்கிறதா? சரியா? ஏன்னா அவங்களுக்கு தங்களுக்கு தாங்களே பிரமாணமாக இருக்கிறார்கள். அவருடைய மனசாட்சியும் கூட சாட்சி எடுக்கிறதா. எப்படி? நீ இது சரி இது தப்பு. இதில் ஒன்றும் புரிஞ்சுடுங்க, நம்முடைய மனசாட்சி சரி தப்புன்னு சொல்ல அனைத்தும் சரியாக வேண்டும் இங்கே சொல்லலை. நம்முடைய மனசாட்சி இது குற்றமுண்டு இது குற்றமில்லை என்று சொல்லும்போது எவைகளை குற்றமில்லை என்று சொல்லுகிறதோ நம்முடைய மனசாட்சி சொல்லுகிறதோ அவைகளை நியாய பிரமாணமும் குற்றமில்லை என்று சொல்லியிருக்க வேண்டும். அதுபோல எவைகளை நம்முடைய மனசாட்சி குற்றம் என்று சொல்கிறதோ அதை நியாயப்பிரமாணம் குற்றம் என்று சொல்லியிருக்க வேண்டும். இப்படி பேரலா இணையாக ஒரு மனிதன் நியாயப்பிரமாணத்தை பெறாமல் இருந்தும் அது அறியாமல் இருந்தும் புறையினத்தவனாக இருக்கும்போது அவன் நியாயப்பிரமாணத்துக்கு இணையான செயல்களை தன் மனசாட்சிப்படி செய்வானானால் அது அவனுக்கு நியாயப்பிரமாணத்தை பெற்றது போலத்தான் இருக்கிறது. அதான் அவர் சொல்லாரு. ஏனென்றால் அவனுடைய இருதயத்திலே நியாயப்பிரமாணம் எழுதினதுக்கு அது ஒப்பானதாக இருக்கிறது. என் சுவிசேஷத்தின்படி 16 வசனம், தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் நாளில் இது விளங்கும். அப்போ நியாயத்தீர்ப்பு நாளில் ஒரு மனிதன் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கடைபிடித்தான் என்பதும் எந்த அளவுக்கு அவனுடைய இருதயம் குணப்பட்டு இருக்கிறது என்பதும் எந்த அளவுக்கு அவனுடைய வாழ்க்கை கிரியைகள் தேவனுடைய பரிசுத்த குணத்தோடு ஒத்துப்போனது என்பதும் என்றைக்கு புரியும்? கிறிஸ்துவை கொண்டு மனிதனுடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கிறனால தான் தெரியும். தேவன் மனிதனுடைய அந்தரங்கங்களை நியாயம் தீர்க்கிறனாலே அவனுடைய குணப்பட்ட இருதயம் வெளிப்படும். அவனுடைய மனசாட்சியிலே அவன் எந்த அளவுக்கு வசனத்துக்கேற்ப வாழ்ந்தான் என்பதும் வெளிப்படும். எந்த அளவுக்கு தேவனுடைய பரிசுத்த குணத்தோடு இசைபட வாழ்ந்தான், இணைந்து வாழ்ந்தான் என்பதும் புறப்படும். ஆகவே தேவனுடைய பரிசுத்த குணம், குணப்பட்ட இருதயம், நியாயப்பிரமாணத்துக்கேற்ற வாழ்க்கை, மனசாட்சியின் அடிப்படையில் வாழும்போது அது தேவன் நியாயந்திருக்கிற நாளிலே, நம்முடைய அந்தரங்கங்களை நியாயந்திருக்கிற நாளிலே அது வெளிப்படும். அதுக்கு அர்த்தம் என்ன? அதுவரை நீ பிறரை மட்டும் குற்றவாளி என்று சொல்லிக்கொண்டு தெரியாதே. இன்னொரு இடத்துல சொன்னால், நீ பிறரை குற்றவாளி என்று சொல்வதை விட இதன் அடிப்படையில் உன்னை நீ ஆய்வு செய்து பார் என்று சொல்கிறார். ஆகவே இப்படி நற்குணங்களின் மூலம் தேவன் தன்னுடைய பரிசுத்த குணத்தின் மூலம் எப்படி இந்த உலகத்தை ஆளுகை செய்கின்றார், நிர்வகிக்கின்றார் என்று அவர் கற்றுத்தருகின்றார். இப்படி சொல்லிவிட்டு 17ஆம் வசனம் தொடங்கி இந்த அதிகாரத்தினுடைய மீதி பகுதிகளிலே யூதர்களுடைய மாய்மால வாழ்வை குறித்து பட்டியலிடுகின்றார் அல்ல விளக்குகின்றார் என்று சொல்லலாம். இங்கே நேரடியாக நீ யூதன் என்று பெயர் பெற்று நியாயப்பிரமாணத்தின் மேல் பற்றுதலாக இருந்து தேவனை குறித்து மேன்மை பாராட்டின்னு வருகிறார். அப்போ யூதர்கள் அவங்களுக்கு ஒரு மேன்மை பாராட்டல், நம்முடைய வார்த்தையிலே சொல்வதாக இருந்தால் தற்பெருமை. என்ன தற்பெருமை? நான் யூதன் என்று ஒரு தற்பெருமை, அதில் ஒரு மேன்மை பாராட்டுதல். அப்படி இருந்து கொண்டு அவங்க என்ன சொல்கிறாங்களா? நியாயப்பிரமாணத்தினால் உபதேசிக்கப்பட்டவனாய் அவருடைய சுத்தத்தை அறிந்து நன்மை இன்னதென்று வகை இருக்கிறாயே. என்னது?
நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இது நல்லது இது கெட்டது என்று அறிந்து நீ வகையிருக்கிறாய். அப்படின்னா நீ ஒரு பட்டியல் எடுக்கிறாய். உனக்கு நியாயப்பிரமாணத்தை நீ அறிந்தவனாக இருக்கிற அப்படின்னா பாருங்க, புற இனத்தவருக்கு நியாயப்பிரமாணம் தெரியாது. ஆனால் மனசாட்சியின் அடிப்படையில் அந்த நியாயப்பிரமாணத்தில் உள்ள நல்லதை கெட்டதை சரியாக செய்தால் அவர்கள் தங்களுக்கு தாங்களே நியாயப்பிரமாணிகளாக இருக்கிறார்கள். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இன்னொன்று, அதில் நம்ம என்ன பார்த்தோம், நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ப இருந்தும் குணப்படாத இருதயம் இருந்து விடக்கூடாது. குணப்பட்ட இருதயம் இருக்க வேண்டும், அது கட்டாயமானது இங்கே. ஆனால் உனக்கு யூதனாய் உனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், அதன் அடிப்படையிலே நன்மை தீமை என்ன என்று வேறு பிரித்து காண்கிறாய், அல்லது வகை இருக்கிறாய், அல்லது பட்டியலிடுகிறாய். இப்படிப்பட்ட நீ உன்னை குருடருக்கு வழிகாட்டியாகவும் அந்தகாரத்தில் உள்ளவருக்கு வெளிச்சமாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் குழந்தைகளுக்கு உபாத்தியனாகவும் நியாயப்பிரமாணத்தின் அறிவையும் சத்தியத்தையும் காட்டிய சட்டமுடையவனாகவும் எண்ணுகிறாய். அப்போ நீ என்ன எண்ணுகிற? உன்னுடைய பெருமையில் என்னெல்லாம் எண்ணுகிற? எனக்கு வெளிச்சம் உண்டு, நான் பேதைகளுக்கு போதகன். அவங்க ஏன்னா பல யூதர்கள் என்ன நினைத்தார்கள் என்றால், புற இனத்தவர்களுக்கு எதுவுமே தெரியாது, நாங்கள் தான் அவங்களுக்கு போய் போதிக்க வேண்டும். அதான் குழந்தைகளுக்கு உபாத்தியவனாகவும் பேதைகளுக்கு போதகனாகவும் இப்படி தங்களை உயர்வாக கருதினார்கள். அப்படி எண்ணுகிறாயே. 22 வசனம், இப்படி இருக்க மற்றவனுக்கு போதிக்கிற நீ உனக்குத்தானே போதியாமல் இருக்கலாமா? என்ன கேட்குறாரு? சரி, உனக்கு நியாயப்பிரமாணம் தெரியும், அதன் அடிப்படையில் எது நல்லது என்று தெரியும், உனக்கு போதிக்கிறத பிறருக்கு போதிக்க வேண்டும் என்கிற உரிமை இருக்கிறதாக நினைக்கின்றாய். எல்லாம் இருக்கட்டும், ஆனால் உனக்கு நீ போதிக்கணும்னு தெரியுமா? அங்கே என்ன கேட்டார்? பிறரை பார்த்து குற்றவாளின்னு தீர்க்கிறியேன்னு கேட்டார். இங்கே கேட்கிறாரு, நீ பிறருக்கு போதிக்கிற நீ உனக்கு நீ போதிக்க வேண்டாமா? களவு செய்யக்கூடாது என்று பிரசங்கிக்கிற நீ களவு செய்யலாமா? ஏன்னா 10 கட்டளையில் ஒன்று என்னது? களவு செய்யக்கூடாது. அதை நீ உனக்கு தெரியும்னு நினைக்கிற, பிறருக்கு தெரியாதுன்னு நினச்சி போதிக்கிற. இருக்கட்டும், நல்லதுதான். ஆனால் நீ களவு செய்ய இருக்கிறியா? விபச்சாரம் செய்யக்கூடாது என்று சொல்கிற நீ விபச்சாரம் செய்யலாமோ? எவ்வளோ நேரடி அடிக்கிறார் இல்லையா? விக்கிரகங்களை அறிவிக்கிற நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? இல்லையா? 10 கட்டளை அடிப்படையில் விக்கிரக வணக்கம் கூடாது. நீ கோயில்களை கொள்ளையிடலாமா? நியாயப்பிரமாணத்தை குறித்து மேன்மை பாராட்டு நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்து தேவனை கனவீனம் பண்ணலாமா? எல்லாம் ஏன்னா இந்த கேள்வியெல்லாம் முதல் நூற்றாண்டில் உள்ள யூதர்களுக்கு நெத்தி அடித்த மாதிரி இருக்கும். ஏன்னா பல சபைகளிலே ஆதி காலத்திலே, குறிப்பாக முதல் நூற்றாண்டு சபைகளிலே யூதர்களும் இருந்தார்கள். பிற்காலத்திலே புற இனத்தவர் சேர்ந்தபோது அந்த சபைகளிலும் கொஞ்சம் கொஞ்சம் யூதர்கள் இருந்தாங்க. முற்றிலுமாக யூதரே இல்லாத சபைகள் இருந்தால் வெகு சில இருந்திருக்கலாம். ஆனால் முதல் நூற்றாண்டில் உலகமெங்கும், குறிப்பாக அந்த ஆப்பிரிக்காவுடைய வடபகுதி, ஐரோப்பாவுடைய சில பகுதிகள், ஆசியாவுடைய கிழக்கு சில பகுதிகளில் எல்லாம் இந்த எல்லா சபைகளிலும் இந்த யூதருக்கும் புற இன கிறிஸ்தவர்களுக்கும் இந்த சில கருத்து புரியாமல் இருந்து கொண்டிருந்தது. அவைகளைத்தான் இங்கே அவர் சரிப்படுத்தி கொண்டு வருகிறார். அதெல்லாம் அவர் சொல்றாரு, நீ இப்படி கனவீனம் பண்ணலாமா சொல்லி சொல்லாரு. 24 வசனம், எழுதியிருக்கிறபடி. அப்படின்னா பழைய ஏற்பாடில் இதை குறித்து எழுதியிருக்கிறபடி தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய், அதாவது யூதர் மூலமாய் தூஷிக்கப்படுகிறதே. யூதனாகிய நீ பெருமை பாராட்டுற, எங்களுக்கு தான் நல்லது தெரியும்னு சொல்கிற, எங்களுக்கு தான் வேத புஸ்தகம் இருக்குன்னு சொல்கிற, எங்களுக்கு தான் பரிசுத்தமான வார்த்தைகள் இருக்குன்னு சொல்கிற, 10 கட்டளை எங்களுக்குன்னு சொல்கிற, உங்களுக்கெல்லாம் நாங்கள் போதிக்க வேண்டும் என்று சொல்கிற, எல்லாம் நல்லது தான்ப்பா. ஆனால் நீ மீறி நடக்கும்போது புற இனத்தவன் உன்னை பார்த்து தேவனுக்கு கனத்தை செலுத்துவதற்கு பதிலாக அவன் தேவனுக்கு கனவீனம் செலுத்தும்படி நீ நடந்து கொள்றியே, இது நியாயமா? அதுதான் தேவனுடைய நாமம் புறஜாதிகளுக்குள்ளே உங்கள் மூலமாய் தூஷிக்கப்படுகிறது யூதர்களால் சொல்லிவிட்டு 25 29 வசனத்தில் சொல்லும்போது, இந்த யூதர்கள் வைத்திருந்த சடங்குகள் மீது நம்பிக்கை வைத்திருந்தார்கள். இல்லை, முதல்ல எல்லோரும் பாவிகள் என்று சொல்லி கொண்டு வருகிறார். 2வது, யூதனும் கிரேக்கன் யாராக இருந்தாலும்
ஒன்றில் அவன் நியாயப்பிரமாணத்தின்படி சரியாக நடக்க வேண்டும், அல்லது அவன் பாவி, அல்ல மனசாட்சியின்படி நடக்கும்போதும் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியை இருக்க வேண்டும். அப்படி இல்லை என்றாலும் அவன் பாவி. அடுத்து, நியாயப்பிரமாணத்தை போதிக்கிற நீ அதை மீறி நடக்கிறபடினால் நீயும் பாவி. அடுத்தது, சடங்குகள் உங்களை பரிசுத்தப்படுத்தும் என்று நினைக்கின்றாயே, யூத மத சடங்குகள், பலிகள், விருத்த சேதனம் போன்றவைகள், அவைகளும் வீண் என்று இந்த 25 29 வரை உள்ள வசனங்களை சொல்கின்றார். நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால், நீ என்னங்க மீண்டும் யூதனாகிய நீ நியாயப்பிரமாணத்தை கை கொண்டு நடந்தால் விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான். நல்லா புரிஞ்சுங்க, விருத்த சேதனம் பிரயோஜனம் உள்ளதுதான் என்றால் புறஜாதி கிறிஸ்தவர்களுக்கு அல்ல. இது மிக தெளிவாக யூதர்களிடம் பேசுகின்றார். வேண்டுமென்றால் யூத கிறிஸ்தவர்களிடம் பேசுகின்றார் என்று வைத்துக் கொள்ளலாம். உனக்கு நீ விருத்த சேதனத்தை பெருமை பாராட்டினால், நீ நியாயப்பிரமாணத்தின்படி நடந்தால் அது நல்லதான். நீ நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தால் உன் விருத்த சேதனம் இல்லாமல் ஆயிற்றே. இது யூதர்களுடைய பார்வையிலே தலையில கல்லை தூக்கி போட்ட போல. ஏன்னா அவங்க இதில் தான் பெருமை பாராட்டி கொண்டிருந்தாங்க, மாம்சத்தின் கிரிகளிலே பெருமை பாராட்டி கொண்டிருந்தாங்க. அவர் சொல்லாரு, நீ நியாயப்பிரமாணத்தின்படி சரியா நடக்கலைன்னா உன்னுடைய விருத்த சேதனத்தினால எந்த பயனும் இல்லை. ஏனென்றால் நியாயப்பிரமாணத்தின்படி சரியா நடந்தாதான் நீ குணப்பட்ட இருதயம் உடையவதற்கு அடையாளமாக அது இருக்கும். ஆனால் அது இல்லை, வெறும் வீண் பேச்சும் வெறும் பெருமையும் தான் இருக்கிறது. மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கேற்ற நீதிகளை கை கொண்டால், இந்த இடத்துல விருத்த சேதனம் இல்லாதவன் என்றால் யார்? கிரேக்கர்கள் உட்பட அனைத்து புறையினத்தவர்களும். நாமும் அப்படித்தான். விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்திற்கேற்ற நீதிகளை கை கொண்டார். நியாயப்பிரமாணத்தின் நீதிகளை அப்படியே கை கொண்டார். அது மீண்டும் நம்ம என்ன பார்க்கணும்? நியாயப்பிரமாணம் எதை சரி என்று சொல்கிறதோ அதை இவனுடைய மனசாட்சியும் சரி என்று சொல்ல வேண்டும். நியாயப்பிரமாணம் எதை தப்பு என்று சொல்கிறதோ அதை இவனுடைய மனசாட்சியும் தப்பு என்று சொல்ல வேண்டும். இப்படி பர்ஃபெக்டாக நியாயப்பிரமாணத்தை மேட்சாகி ஒருத்தன் வாழ்ந்தான் என்றால் அவன் எப்படி நடக்கிறானா? அது விருத்த சேதனம் என எண்ணப்படுமா? அப்படின்னு என்ன அர்த்தம்? இதுன்ற பார்த்து சொல்லாரு, நீ விருத்த சேதனம் செய்துட்டு நியாயப்பிரமாணத்தை மீறி நடந்தா நீ பாவி. அதே நேரம் ஒருத்தன் விருத்த சேதனம் செய்யாம நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்றபடி பேரலா கரெக்டா நீதி நெறி செய்து வந்தான் என்றால், நல்லது கெட்ட செய்து வந்தான் என்றால், அவன் விருத்த சேதனம் செய்யாம இருந்தாலும் அது விருத்த சேதனத்துக்கு சமந்தான். இந்த இடத்துல நம்ம இப்போ பழைய ஏற்பாடுல ஒரு சம்பவத்தை உங்களுக்கு நினைப்பூட்டலாம்னு நினைக்கின்றேன். நினிவே பட்டண மக்கள் பாவிகள். ஆண்டவர் நினிவேக்கு நற்செய்தி, மனம் திரும்புதல் செய்தியை சொல்ல யோனாவை அனுப்புகின்றார். அவன் வேண்டா வெறுப்பாகத்தான் சென்றான். அந்த சம்பவம் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் இங்கே நாம் அறிய வேண்டிய ஒரு உண்மை என்னவென்றால், அந்த செய்தியை கேட்டபோது அவர்கள் மனம் திரும்பினார்கள். அதுதான் அந்த மனசாட்சியில் அவங்க எடுத்த முடிவு. அந்த முடிவு நியாயப்பிரமாணத்துக்கு இணையாக இருந்தது. நியாயப்பிரமாணத்தில் இவர்கள் எதை போதிக்கப்பட்டிருந்தார்களோ யூதர்கள், அந்த போதனை அவர்கள் அந்த வெறும் மனம் திரும்புவதன் மூலம் பெற்றுக்கொண்டார்கள். அதனால நினிவே பட்டணம் அழிக்கப்படவில்லை. அதைத்தான் இங்கே சொல்றார், அதே போன்ற நிகழ்வு. ஆகவே என்ன, மேலும் விருத்த சேதனம் இல்லாதவன் நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை கை கொண்டால், அல்லது இப்படி கூட அதை புரிந்து கொள்ளலாம், நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை நினிவே மனம் திரும்பியது போல கை கொண்டால். அப்போ உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் அதை சொல்றேன், புரிஞ்சுங்களா? நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற நீதிகளை நினிவே மனம் திரும்பியது போல கை கொண்டால் அவனுடைய விருத்த சேதனம் இல்லாமை விருத்த சேதனம் எனப்படும் அல்லவா? அதை விருத்த சேதனம் செய்ய மாட்டான், ஆனால் அது ஈக்குவலாக வந்துடும் என்று ஒரு வாதத்தை வைக்கின்றார். சொல்லிட்டு சுவாபத்தின்படி விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்தும், அப்படின்னா இயல்பிலே அவன் விருத்த சேதனம் இல்லாதவனாக இருந்தும் என்றால் அவன் புற இனத்தவனாய் இருந்தும் நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றுவனாய் இருந்தால், எந்த நியாயப்பிரமாணத்தை மீண்டும் மனசாட்சியின்படி அவன் செய்கிற காரியங்கள்
நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிற போலே இருக்கிறதுண்டா. இந்த விருத்த சேதனத்தை தவிர பாக்கி அவன் செய்கிற அனைத்தும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற போல இருந்தால் அவன் வேத எழுத்தும், அப்படின்னா பழைய ஏற்பாடுடைய மோசேயுடைய சட்டம், வேத எழுத்தும் விருத்த சேதனமும் இல்லாதவனாயிருந்தும் விருத்த சேதனம் உள்ளவனாயிருந்தும் நியாயப்பிரமாணத்தை மீறுகிற உன்னை குற்றப்படுத்தலாம் அல்லவா? அவன் என்ன செய்யலாமா? நீ இதுவரை அவனை குற்றம் சாட்டியிருக்கிற. நல்லா புரிஞ்சுக்க, ஒரு புற இனத்தவன் அவனுடைய மனசாட்சியின்படி நியாயப்பிரமாணத்துக்கு ஏற்ற கிரியைகளை தன்னுடைய இருதயத்திலே நீதி நெறிகளை சரி தப்பை சரியாக செய்து வந்தால், அவனுக்கு வேதவசனம் இல்லாமல் இருந்தாலும் விருத்த சேதனம் இல்லாமல் இருந்தாலும் உன்னை குற்றம் சாட்ட முடியும். நீ அவனை குற்றம் சாட்டிட்டு இருக்க, அவனே உன்னை குற்றம் சாட்ட முடியும். எப்படி? நீ நியாயப்பிரமாணத்தை மீறிவிட்டாய் என்று குற்றம் சாட்ட முடியும். ஆகவே இப்போ இந்த இதுவரை வைத்த வாதத்துக்கான முடிவுரைக்கு வருகிறார். ஆதலால், அதனால் நம்ம பார்த்தல இதுவரை சொன்னதுனால் இப்படியெல்லாம் இருக்கிறபடியினால், ஆதலால் புறம்பாக யூதனானவன் யூதன் அல்ல. அப்படின்னா யூதனாகி நீ ஒன்று புரியணும், நீ விருத்த சேதனத்தை பெற்றுவிட்டு வேற மோசே சொன்ன நியாயப்பிரமாணத்தில் உள்ள எவைகளையும் கடைபிடிக்காமல் வாழ்ந்தாயானால் அதனால நீ யூதன் அல்ல. புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனமும் விருத்த சேதனம் அல்ல. சற்று யோசிங்க. ஒரு யூதனுக்கு இந்த போதனையெல்லாம் கேட்கும்போது எவ்வளவு கஷ்டமாக இருக்கும். மனம் திரும்ப இருதயமாக இருந்தால் கூட சில யோசிப்பான். அல்லது மனம் திரும்பாத இருதயம் என்றால் அவனுக்கு கோபம் வரும். இதையே போன்ற வார்த்தைகளை பேசினபடினால்தான் ஸ்தேவானை கல்லறிந்து கொண்டார்கள். ஆகவே புறம்பாக மாம்சத்தில் செய்யப்படும் விருத்த சேதனம் அல்ல, உள்ளத்தில் யூதனானவனே யூதன். அழகான கன்க்ளூஷன். உள்ளத்தில் ஒருத்தன் யூதனாக இருக்கணும், உள்ளத்தில் யூதனாக இருக்க வேண்டும். அங்கதான் நம்ம 5ஆம் வசனத்தை பார்த்தோம், குணப்பட்ட இருதயம் வேணும். எப்படி குணப்படும்? இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதன் மூலம் தான் குணப்படும். ஏன்னா எல்லோரும் பாவிகள், யூதன் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. ஆகவே நான் யூதன் என்று பெருமையை பாராட்டுவதிலையும் ஒன்றும் இல்லை, நான் புற இனத்தான் என்று தாழ்ந்து போவதனாலே இந்த வெறும் தாழ்வு மனப்பான்மையும் தேவையில்லை. உள்ளத்தில் யூதனானவன் யூதன், எழுத்தின்படி உண்டாகாமல். அப்படின்னா விருத்த சேதனம் செய்ய வேண்டும் என்று பழைய ஏற்பாடில் எழுதப்பட்டிருக்கிறதல்ல, அப்படி குணப்பட்ட இருதயம் உண்டாகாமல் ஆவியின்படி, இந்த வசனத்தை பரிசுத்த ஆவியின்படி விளக்கிறவன் இருக்கிறார்கள். ஆனால் சில அறிஞர்கள் சொல்வது இந்த இடத்துல உள்ள ஆவி என்பது ஸ்பிரிட் ஆஃப் த லா. அதாவது மோசே நியாயப்பிரமாணத்தை கொடுத்த போது, அதாவது ஈவன் விருத்த சேதனத்தை கொடுத்த போது அவருடைய நோக்கம் வெறும் நுனித்தோலை சுத்தம் செய்வதல்ல, அது இருதயம் சுத்தப்பட்டதுக்கு, இருதயம் குணப்பட்டதுக்கு அடையாளமாக இருக்க வேண்டும் என்று தான் அவர் செய்தார். அப்போ அந்த ஸ்பிரிட், அதாவது த பர்பஸ் ஆஃப் த வெரி சர்க்கம்சிஷன், த ஸ்பிரிட் ஆஃப் த லா என்று சொல்லுவாங்க. அதாவது கோர்ட்டில் நீதிபதி எழுதும்போது அது எழுத்து ஒரு பொருளை தரும் சில வேளை, ஆனால் அந்த எழுத்து, அந்த சட்டம் எழுதப்பட்ட நோக்கம் இன்னொன்றாக கூட இருக்கும். அதுதான் முக்கியமானது, ஸ்பிரிட் ஆஃப் த லான்னு சொல்லுவாங்க. அதுதான் சரியான தீர்ப்பும் கூட. அதான் சொல்றாரு, அந்த ஸ்பிரிட் ஆஃப் த லாயின்படி மோசே நியாயப்பிரமாணத்திலே விருத்த சேதனம் என்கிற ஒன்றை கொடுக்கும்போது அவன் கருதினது இருதய விருத்த சேதனம். அந்த விருத்த சேதனம் முக்கியம். நுனித்தோலின் விருத்த சேதனத்தை விட இருதயம் விருத்த சேதனப்படப்பட வேண்டும். ஆகவே அந்த ஆவியின்படி, அதாவது பரிசுத்த ஆவியானவர் மோசே கொண்டு எழுதின நியாயப்பிரமாணத்தினுடைய மெய்கருத்தான இருதய விருத்த சேதனத்தின்படி, இருதயத்தில் உண்டாகும் விருத்த சேதனமே விருத்த சேதனம். ஆகவே யூதனாகிய நீ நுனித்தோலை வெட்டி விட்டேன், களைந்து விட்டேன் என்று பெருமைப்படுவதில் ஒரு அர்த்தமும் இல்லை. இருதயம் விருத்த சேதனப்பட்டிருக்கணும், இருதயம் குணப்படப்பட்டிருக்கணும், இருதயத்தில் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு ஏற்ற குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். இப்படிப்பட்டவனுக்குரிய புகழ்ச்சி மனுஷராலே அல்ல. அப்படின்னா அப்போ இருதயம் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், இருதயம் குணப்பட்டவன், சுவிசேஷத்தின் மூலமாக, கிறிஸ்து இயேசுவின் மூலமாக இருதயம் குணப்படப்பட்டு உன்னுடைய
புகழ்ச்சி தேவனாலே உண்டாகும். நீ உன்னையே விருத்த சேதனை செய்தேன்னு புகழ்ந்துட்டு தெரியாத, எனக்கு தான் வேத வசனத்தை மோசே தந்தார் என்று பெருமை பாராட்டாதே, புறஜாதியை குறை சொல்லாதே, அவனுக்கு நியாயப்பிரமாணம் இல்லை என்று சொல்லாதே. இருதயம் குணப்பட்டு இருக்குமானால் இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டதுக்கு சமம். கிறிஸ்து விசுவாசத்தின் மூலம் இருதயம் குணப்படக்கூடியதாக இருக்கிறது. அதனால தான் அவர் என்ன சொன்னார் 16ஆம் வசனத்தில், என் சுவிசேஷத்தின்படி. அப்போ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பாவங்களுக்காய் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்பதுதான் சுவிசேஷம் அல்லவா? அந்த சுவிசேஷத்தின்படி கிறிஸ்துவை கொண்டு தேவன் நியாயந்திருக்கிற நாளிலே இந்த இருதயம் குணப்பட்டதா, இருதயம் விருத்த சேதனம் செய்யப்பட்டதா என்கிற அந்தரங்க உண்மை வெளியே வரும். அப்படி வரும்போது அவனை தேவன் புகழ்வார். அதனுடைய இன்னொரு வார்த்தை, அவனுக்கு நித்திய ஜீவனை கொடுப்பார் என்று அழகாக பாவத்தை குறித்தும் நியாயப்பிரமாணத்தை மீறி நடக்கிற யூதருடைய மன எண்ணங்களையும் மன ஓட்டங்களையும் இங்கே படம் பிடித்து காட்டி அவைகளை கடிந்து கொண்டு இருதயத்தின் விருத்த சேதனமே தேவனுக்கு முன்பாக நிற்கும் என்பதை சொல்கிறார். மாம்சத்தில் செய்யப்படுகிற விருத்த சேதனம் நியாய தீர்ப்பு நாளிலே எந்த பயனையும் தராது. மிக அருமையான இறையன். இத்தோடு நாம் இதை முடித்துக்கொள்வோம். இப்போது உங்களுடைய கருத்துகள் கேள்விகள் இருக்குமானால் அதை பகிர்ந்து கொள்ளும்படி அன்போடு வேண்டுகிறேன். இதுல வந்து இந்த பிராக்டிக்கல் கிறிஸ்டியன் லைஃப்ல உள்ள ஒரு கொஸ்டினை நான் கேட்கிறேன். அதாவது நீங்க சொன்னீங்க, நம்ம அந்த ஃபர்ஸ்ட் வசனத்துல வந்து மற்றவர்களை குற்றவாளியாக தீர்க்கிற நீ. அப்ப இது வந்து நம்ம வந்து மற்றவங்களை வந்து பைபிள் சேஸ் we should not judge others. அப்போ ஆனா வந்து நமக்கு என்ன பிராக்டிக்கலா நம்ம டே டு டே லைஃப் லிவிங்ல என்னன்னா, we tend to discern people இல்லையா? இப்போ வந்து ஒருத்தர் கூட நம்ம ஒரு நபர் கூட நம்ம பழகிட்டு இருக்கும் போது we discern them. sometimes வந்து இவங்க வந்து கொஞ்சம் ஏமாற்றுக்காரங்களா இருக்கிறாங்களே அப்படின்னு நம்ம மனசுல ஒரு எண்ணம் தோணுது. அப்போ இதுக்கும் ஜட்ஜிங் அதர்ஸுக்கும் அது என்ன டிஃபரன்ஸ் பிரதர்? எந்த லிமிட்ல வந்து நம்ம அந்த ஜட்ஜ்மெண்டலா இருக்கோம்ன்றது நமக்கு எப்படி தெரியணும்? ஓகே, வெரி குட். நல்ல கேள்வி. நான் மிக மிக நல்ல கேள்வி. முதல்ல இந்த அதிகாரத்தை நம்ம எப்படி புரியணும்னா, உலகமே பாவத்தில் இருக்கிறது, உலக மனிதர்கள் அனைவரும் பாவில் என்பதை நிரூபிப்பதற்கு பவுல் இந்த ஆர்கியுமெண்ட்களை கொடுக்கிறார். முதல்ல அதை புரிஞ்சிடணும். த கம்ப்ளீட் மேன்கைண்ட் இஸ் சின்னர் பிஃபோர் ஹோலி காட். அதாக இந்த ஆர்கியுமெண்ட் போகிற நோக்கம். சரியா? ஆகவே அந்த கண்ணோட்டத்தில் தான் அவர் சொல்றாரு, நீ பாவியாக இருக்கிற அப்படின்னாலே இன்னொருத்தனை மட்டும் பாவி என்று சுட்டி காட்டாதே. ஏனென்றால் எல்லோருடைய இருதயமும் குணப்பட வேண்டும். எல்லோருக்கும் கிறிஸ்துவை நோக்கியான மனம் திரும்புதல் தேவை. இருதயத்தில் செய்யப்பட்ட விருத்த சேதனமாகிய மனம் திரும்புதல் தேவை என்பதை அவர் இங்கே போதிக்க விரும்புகிறார். முதலாவது இந்த இறையில தெளிவடைந்த பின்பு இப்போ நீங்கள் கேட்ட பிராக்டிகல் கேள்விக்கு வரும். இங்கே நம்ம ஒருவரை குறை சொல்கிறது என்று சொல்லும்போது மேலோட்டமாக பார்க்கும்போது இதோடு பொருந்தும். ஆனால் நுட்பமாக பார்க்கும்போது நாம் பிறரை குறை சொல்கிறது என்று சொல்லும்போது பிறர் பாவி என்று சொல்வதற்குத்தான் நமக்கு உரிமை இல்லை. ஆனால் பிறர் செய்கிற தவறுகள் அவனுக்கு எந்த தவறை எந்த மனிதன் செய்கிறான் அவனுக்கு அழிவை கொண்டு வருமானால் அவனை அல்லது அந்த மனிதனை அந்த மனுஷியை நாம் அன்போடு அதை சுட்டி காட்டுவது தவறல்ல. ஏன்னா அல்லது அவன் அழிஞ்சு போவான். ஏன்னா நீங்கள் புதிய ஏற்பாட்டில் நிருபங்களை இனிமேல் தொடர்ந்து படித்து கொண்டிருக்கும்போது பாவத்தை குறித்து சுட்டி காட்ட அவனுக்கு பைபிள் நமக்கு கற்றுத்தருகிறது. பாவத்தில் விழுகிற மனிதனை அன்போடு கடிந்து கொள்ள பைபிள் சொல்லுகிறது. ஆகவே நடைமுறை வாழ்க்கையிலே நீ மட்டும் பாவி என்று குற்றச்சாட்டு நமக்கு அனுமதி இல்லையே தவிர, இன்னொரு மனிதன் தவறு செய்து அந்த தவறு அல்ல அந்த பாவம் அவனை அழிக்குமானால் அவனை அன்போடு கடிந்து கொள்ளவும் அவனுக்கு அதை சுட்டி காட்டவும் நமக்கு உரிமையை பைபிள் தந்திருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு எச்சரிக்கை இந்த இடத்துல சொன்னவனமாக, இந்த வசன பகுதியில் படித்தவனமாக, அப்படி சுட்டி காட்டுவதற்கு முன்பாக நம்மை நாம் ஒரு முறை பரிசோதித்து பார்ப்பது நலமாயிருக்கும். ஏன்னா நம்மிடம் பாவத்தை வைத்துக்கொண்டு நம்மிடம் சுட்டிக்காட்ட
பிறர் சுட்டி காட்டக்கூடிய ஒரு தவறு பாவம் இருக்குமானால் அதை வைத்துக்கொண்டு இன்னொருவரை நாம் அவருடைய பாவத்தை மட்டும் நாம் கடிந்து கொள்ள அல்ல சுட்டி காட்ட முயன்றால் அவர் எளிதாக நம்மையும் குற்றம் சாட்டி விடுவார். ஆகவே ப்ராக்டிக்கலாக பிரச்சனை இல்லை, நாம் நம்மை சரிப்படுத்தி கொண்டு அவரிடம் இருக்கிற தவறுகளை பாவங்களை அல்லது அவர் மனம் திரும்ப வேண்டிய இடங்களை அல்லது இன்னொரு சகோதரி மனம் திரும்ப வேண்டிய இடத்தை நாம் அன்போடு நல்ல நோக்கத்தோடு சுட்டி காட்டுவது பைபிள் அங்கீகரிக்கிறது இல்லை. கடிந்து கொண்டு புத்தி சொல்வாயாக என்று பல இடத்தில் இருக்கிற நிருபங்களே. அவை கடிந்து கொள்ளலாம், புத்தி சொல்லலாம், அதை அன்போடு செய்ய வேண்டும். நியாயம் தீர்க்கிற பார்வையிலே செய்யக்கூடாது என்பதுதான் இந்த அதிகாரத்துடைய போதனை. நாட் எ ஜட்ஜ்மெண்டல் அட்டிடியூட். ஜட்ஜ்மெண்டல் அட்டிடியூடு அணுகாது, பட் கம்பேஷனட் அட்டிடியூடன் அதோடு நம்ம அணுகலாம். இரக்கத்தோடு நீடிய பொறுமையோடு நாம் அணுகி அதை சுட்டி காட்டலாம். அதை வேதாகமம் அங்கீகரிக்கிறது. ஓகே பிரதர், அப்ப நீங்க டு ரீஃப்ரேஸ் நீங்க சொன்னதை இன்னொருக்க சொல்லணும்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளே ஆராய்ந்து பார்க்கணும் மாதிரிப்பட்ட காரியங்கள் நமக்கு இருக்குதான்னு. ரெண்டாவது வந்து the truth should be told with compassion and love. எஸ் ஆமா, ஜட்ஜ்மெண்டல் அட்டிடியூட்ல தான் செய்யக்கூடாதுங்க சொல்றாரே தவிர கம்பேஷனேட்டாக நம்ம சொல்லி செய்து தான் ஆகணும். அல்லது அந்த அந்த இடறி போயிருக்கிற அந்த சகோதரனே அல்லது சகோதரியை அழிந்து போவாங்க. ஆகவே கம்பேஷனேட்டாக நம்ம செய்வதை பைபிள் அங்கீகரிக்கிறது. நீங்கள் சொன்னது, நீங்கள் பேராப்ரைஸ் பண்ணது சரிதான். ஓகே பிரதர், அடுத்து இன்னொரு இது கூட நீங்கள் அந்த 16வது வசனத்தை வந்து அதாவது எப்படி இருக்குன்னா, கிரைஸ்ட் வில் ஜட்ஜ் அவர் சீக்ரெட் லைஃப் அப்படிங்கிறது மாதிரி இருக்கு. அந்த அந்த வசனம் அப்படி அது அந்த மீனிங்ல வருது. he will judge our secret life. அப்புறம் வந்து அந்த இதய விருத்த சேதனம் ஆகிறத பத்தி நீங்க சொன்னீங்க, அந்த நம்ம டுவர்ட்ஸ் தி எண்ட்ல அந்த சொன்னீங்க. அப்ப அது நான் என்ன கேட்கிறேன், at the time of our salvation அந்த இருதய விருத்த சேதனம் நமக்கு வந்து with the help of the Holy Spirit எல்லாமே கண்டிப்பா நடந்திருக்கு தானே பிரதர், இல்லையா? everybody எஸ் நாம் இயேசுவை எப்போது ஏற்றுக்கொள்கிறோமோ அதுதான் இந்த அதிகாரத்திலையும் குணப்படுகிற இருதயம்னு படித்ததும் அதை தான் ஃபிகரேட் பண்ணுது. இந்த இருதயத்தில் விருத்த சேதனம்னு சொல்கிறதும் அதை தான் அது சொல்லுது. இதை தான் வேறு வேறு வார்த்தைகள்லாம் மனம் திரும்புதல், லட்சிக்கப்படுதல் என்றெல்லாம் சொல்கிறோம் அல்லவா, அதெல்லாம் பாப்புலர் டேர்ம். இவைகளும் அதைத்தான் சொல்லுகின்றன. நம்ம இயேசு ஏற்றுக்கொண்ட போதே பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்தை விருத்த சேதனம் செய்து விட்டார். ஓகே பிரதர், தட்ஸ் ஆல். ஓகே, சரி வெல்கம்.